ஹலோ பஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரைடர் முகி. நம்ம மகாராஷ்டிரா ரைடில் பார்த்தீங்கன்னா டே 13 ஆல்மோஸ்ட் ட்ரிப்பே வந்து ஓவர் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக நான் 16 டேக்கும் வந்துட்டு ஃபுல் ஐட்டனி போட்டதில் 2-3 உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் கேன்சல் பண்ணேன். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே பூனே ரீச் ஆகிட்டேன். பூனேல தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஹோட்டல் ஸ்டே கிடையாது, டென்ட் ஸ்டே தான் போட்டிருந்தேன் கொஞ்சம் ஹோட்டலில். ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்தராக வந்து மூவ் பண்ணுறேன்னா இதுக்கு மேலே பிளான் கிடையாது. எனக்கு நார்மலாக ரிட்டன் பிளான் தான் இருந்துச்சு. மறுபடியும் சரி டைம் டேஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வந்து உட்காந்து பார்த்து லாவாசா சிட்டி அங்கே தான் மேப் போட்டிருக்கேன். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சிட்டி. அதாவது என்ன சொல்கிறது, பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு சிட்டி அது சிட்டின்றது லாவாசா சிட்டி. ஸோ அங்கே போயிட்டு அதை பற்றின இதை நான் சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் 2 வருஷம் ஃபர்தராக அங்கேயே ஸ்டே பண்ண போகிறதில்ல. அதை அங்கே லாவாசா சிட்டி பார்த்துட்டு அப்புறம் ஃபர்தராக மூவ் பண்ண போகிறோம். நான் வந்து உங்களுக்கு ஐட்னரி வீடியோ லாஸ்ட்டு போடும்போது நான் ட்ராவல் பண்ண ஐட்னரியும் சொல்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா நான் போட்ட ஐட்னரியும் சொல்கிறேன். அதில் ஏன் அது 2 மிஸ் ஆச்சு அப்படின்றது. ஏன்னா அது 2மே வந்து ஹெவி ட்ரெக்கிங். அது ஆல்ரெடி ட்ரெக்கிங் ஸ்டோரி ஃபாலோ பண்ண தெரிஞ்சிருக்கும். நான் நேற்றுக்கு நான் ஸ்டோரி போட்டிருப்பேன். என்னோடய கால் பார்த்தீங்கன்னா பாதையெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு புண்ணாயிடுச்சு. மீன்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த ஈரம் ஷூவு அப்படியே ஓட்டிகிட்டு இருப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து பண்ணதில் ஓவராக இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப இதாச்சு. ஆயின்மெண்ட் வாங்கி போட்டேன். பட் ஸ்டில் வந்து பார்த்தோன்னா கால் இன்னும் வந்து என்ன சொல்கிறது, நடக்கவே முடியாது அந்த மாதிரி லெவலில் தான் இருக்குது. பட் இதெல்லாம் இப்போ போர்ட்டுகுலேஸ் வந்துட்டு ரொம்ப நடக்க வேண்டாம், அப்படி போகிற வழியில் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நான் அதை மாற்றிருக்கேன். ஏன்னா கண்டினியூஸாக தண்ணியில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மான்சூன் ரைடு இல்லை வந்து தண்ணியிலே ஃபுல் டே மீன்ஸ் வந்து காலையில் பின்னே மழை இல்லாமல் இருக்கேன். காலைல எடுத்தோன்னா ஷூ சாக்ஸ் ஃபுல் ஈரமாக இருக்குது. சாக்ஸு கண்டினியூஸாக நான் வந்துட்டு ஒரு போட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு ப்ராப்ளம் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. அதுவும் குறிப்பாக ரைட் லெக் மட்டும். அது எப்படின்னா ட்ரிப்பு கிளம்பும்போது நான் மனசுக்குள்ளேயே ஒரு டைலாக் விட்டேங்க. இந்த காலி டைலாக் இருக்குல்ல, இந்த 2 கை 2 காலும் போனால் கூட இந்த காலிங்க பொழைச்சிக்குவேன் சார் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த ஒரு கை தான் அடிபட்டு இருந்துச்சு. அப்படி வீரப்பா மனசில் நினச்சிட்டு அப்படியே கிளம்புனேன். ட்ரிப்புக்கு வந்த 2வது நாளில் இந்த கை சோலி முடிஞ்சிச்சு. சரி 2 கை போச்சா, 2 கால் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு கால் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆல்ரெடி வந்து எனக்கு வந்து முட்டு கொஞ்சம் வந்து ப்ராப்ளம். முட்டி மீன்ஸ் என்ன ப்ராப்ளம்னா கொஞ்சம் முட்டி ஜவ் கொஞ்சம் நம்ம வீக். அது அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. சரி 2 கை ஒரு கால் போச்சு, இன்னும் ஒரு கால் பேலன்ஸ் இருக்குன்னு அந்த காலுக்கும் செய்வனை வச்சுட்டாங்க. பாதம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகி அதுவும் சொல்லி முடிச்சு. ஸ்டில் ரைடு கண்டினியூ பண்ணி தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக வந்து நம்ம வந்து இங்கேருந்து ஐயோ முடியலை அப்படின்னு வண்டியை பாஸில் போட்டு இங்கேருந்து பஸ்ஸோ ஃப்ளைட்டை பிடிச்செல்லாம் ரிட்டன் போகிறது இதெல்லாம் கிடையாது. வந்ததை வந்துட்டோம். ரொம்ப முடியாத படுக்கிற லெவலுக்கு ஆகலை. ஸ்டில் நம்ம மூவிங் தான் இருக்கும்ல, அதனால் வந்து அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ணுறது தான் பிளானு. வந்து பூனே சிட்டிக்குள்ளே வரல. நான் பூனே கொஞ்சம் அவுட்டர்லாம் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 hour 46 kilometers காட்டுது லாவாசா சிட்டிக்கு. பொறுமையாக தான் கிளம்புனேன், ரொம்ப லேட்டாக தான் கிளம்புனேன். ஆனால் அறக்க பறக்க போகிற பிளான்லாம் முடிஞ்சு போச்சு. நீ ரிலாக்ஸாக வந்து ரிட்டன் போகிறது தான். ஆனால் ஆல்ரெடி கால் வேறு அப்படின்றதுனால சாக்ஸ் வேறு வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ் தான் எடுத்து போட்டிருக்கேன். வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ்மே எப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு விட்ஸ்டாப் பண்ணும் ஓரளவுக்கு தான். ரொம்ப நீங்கள் தண்ணிக்குள்ளேயே படுத்துக்கிட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா காலுக்குள்ளே தண்ணி போய்டும். அந்த மாதிரி சாக்ஸ் ஈரமாக இருந்துச்சு வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸு. அதை காய வச்சு திரும்ப எடுத்துருக்கேன். என்னாச்சுன்னு அடிக்கிறாங்க, எதுக்குன்னு தெரியல. 2 பசங்களை போட்டு செவ்வளோ அடிக்கிறாங்க. திருடிட்டாங்களா இல்லை ஏதாச்சும் மிஸ்பிஹேவ் பண்ணாங்களான்னு தெரியல. சின்ன பசங்க, ரொம்ப சின்ன பசங்க. எதுக்கு பண்ணுறாங்க போட்டு ஒருத்தவரை கம்பெல்லாம் உடச்சிட்டு வரான். வீடியோ எடுக்கிறாங்க, எதுக்குன்னு தெரில. ஏதாவது கார்லேருந்து இறங்கி போகிறாரு அடி புழக்கிறதுக்கா பண்ணி கேட்டேங்க என்ன பிரச்சனைட்டு. பைக் திருடிட்டானா சரி ட்ரை பண்ணான்னு சொன்னாங்க. தெரிஞ்ச அந்த லேடியோட பைக்கு தெரியுற ஸ்கூட்டர்னு. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் லேடி புழக்க மாட்டாங்க போயிட்டு. அவ்வளோ ஜென்ஸ் ஸ்கூட்டர் இருக்காங்க. அந்த லேடி தான் போட்டு ஆட்டி பொழந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு சைடில் நின்றுட்டு இருந்தேன். என்ன ஆட்டி ஒழுக்கிறான்னு போட்டு சரியாக வாங்கி அப்புறம் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் எதோ கூப்பிட்டு போகிறாங்க போல இருக்குது. பைக் திருட ட்ரை பண்ணியிருக்கான். தேவையா இது? சின்ன வயசு பசங்க, என்ன தெரிஞ்ச என்ன ஒரு 14-15 வயசு கூட இருக்காது, அதுக்குள்ளே தான் இருக்கும். காலையில் வெதரை பார்த்து மழை வராதுன்னு சந்தோஷப்பட்டேன். லைட்டாக தூரல் அடிக்குது. நான் மழை வந்தால் இன்னும் சிக்கல். நான் அதான் இன்றைக்கி ரைடிங் பூட் போடாமல்
கொஞ்சம் தூரம் ரைட் பண்ண வேண்டியது தான். பட் ரைடிங் பூட் போடாமல் ட்ரெக்கிங் பூட்டே தான் போட்டிருக்கேன். பிகாஸ் ட்ரெக்கிங் பூட் வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் கொஞ்சம் மீன்ஸ் மேலேருந்து தான் தண்ணி உள்ளே போகும், வெளியேருந்து உள்ளே போகாது. நம்ம எப்போ வந்து அந்த ஷூ முங்குற அளவுக்கு தண்ணி முங்குறோமோ மேலேருந்து தான் தண்ணி போகும், வெளியேருந்து உள்ளே போகாது. ரொம்ப செமையான ஷூங்க அது. பட் சாக்ஸ் அப்படி கிடையாது. ரொம்ப நேரம் நம்ம தண்ணி உள்ள முங்க வச்சுட்டு இருந்தோம்னா தண்ணி உள்ள கொஞ்சம் கொஞ்சம் போக ஆரம்பிச்சிடும். ஸோ வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸு வாட்டர் ப்ரூஃப் ஷூ தான் போட்டிருக்கேன். நான் காரில் மறுபடியும் தண்ணி பட்டுச்சுன்னா ஹெவியாக இன்ஃபெக்ஷன் ஆகிடும் ஃபுல்லாக. அதனால் ஆல்ரெடி எல்லா விரல் கேப்பு, விரல் மேலே, மெயினாக ரைட்டு மட்டும் தான், லெஃப்ட் இல்லை. ஒரு விதம் நல்லது பார்த்தா லெஃப்ட் இருந்ததுன்னா கியர் ஷிஃப்டிங் அதுன்ட்டு ரைட்டுக்கும் பிரேக்கு தான். பட் ஸ்டில் ஓகே, லெஃப்ட்டை விட ரைட்டில் தான் மேனேஜ் பண்ண முடியுது. அந்த விரல் ஃபுல்லாகவே காலில் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த கேப்பில் எல்லாத்துலேயுமே இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குது. இன்னும் தண்ணியில் ஊற விட்டேன்னா ஹெவி ஆகிடும். மழை போக போக அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இன்னும் எவ்வளோ டைம் இருக்குங்க? இன்னும் 1 hour 56 minutesங்க. மொத்தம் 1 hour உள்ள 29 kilometers. 30 kilometer 1 hourங்க. அப்போ எவ்வளோ ஸ்லோவாக நம்ம போகணும். ஸோ பக்கத்தில் கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க. இன்னொரு 1/2 hour தான் அது போகிற வழியில். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சு ஹில் ரோடு மாதிரி ஆரம்பிக்குது. கொஞ்சம் ப்ளூ கலராக இருந்துச்சுன்னு ஸ்ட்ரைட்டாக பார்த்தா அப்படி ஒரு டேமுங்க. மொத்தம் 5 இது இருக்குது. 5 வழியாக தண்ணி வந்து ஓப்பனில் விட்டுருக்கு. ஓவர்ஃப்ளோ ஆகுதா ஓப்பன் விட்றாங்க தெரியல. ஸ்லோ மோஷனில் அப்படியே தண்ணி வரது பாருங்களேன். ஏதோ நம்ம கேமராவில் ஸ்லோ மோஷன் செட் பண்ண மாதிரி அவ்வளோ இதாக வருது அது. நல்லா இருக்குது ஆக்சுவலாக டேம். இது பேர் என்னன்னா டெம்கர் டேம். இது ஆக்சுவலாக சன்ரைஸ் வியூ பாயிண்ட். ஆமாம், மேப்பில் தான் பார்த்தேன். ஸ்டோரி முடிச்சிட்டாங்க. லாவாசா ரோட் இஸ் க்ளோஸ்டு ஃபார் ஆல் விசிட்டர்ஸ்னு. என்ன சம்பவம்னு தெரியலையா, ரோடை க்ளோஸ் பண்ணி போட்டாங்கன்ட்டாங்க. போகணும், வேறு ரூட்டே கிடையாது. இப்போ வந்த ஒரு 1.5 hour வேஸ்ட்டு. திரும்ப வந்து மறுபடியும் பூனே போய் அங்கேருந்து தான் நான் வந்து சட்டாரா மேப் போயாகணும். 6 மணி ரீச்சிங் டைம் காட்டுது. ஸோ எதனால் இதுனா வந்துட்டு லேண்ட்ஸ்லைட் ஆகிருந்துருக்காமா. அதுவும் ஜூலை 25 2 மாதத்துக்கு முன்னாடி லேண்ட்ஸ்லைட் ரெடி பண்ணல. அட்லீஸ்ட் மேப்லேயாச்சும் அப்டேட் பண்ணிக்கலாம், பண்ணாமல் விட்டாங்க. இந்த ரோடு எதுக்காகனா அங்கே இருக்கிற மக்கள் வந்து படிக்க வர்றதுக்கு வெளியே போகிறதுக்குன்னா புதுசாக ஒரு ரோடு மேக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ரோடு மேக் பண்ணியிருக்காங்க. அது வந்து விசிட்டர்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்கன்ட்டு அங்கே உள்ள லோக்கலைட்ஸ் மட்டும் வந்துட்டு போயிட்டு வரலான்ட்டு போட்டிருக்காங்க. அந்த லேண்ட்ஸ்லைடான மெயின் ரோடை இன்னும் ரெடி பண்ணல 2 மாதமாக. அட்லீஸ்ட் அவங்க கூகுள் மேப்லேயாச்சும் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் வந்து ஒரு நாள் நடக்கிற ரோட் க்ளோஸரே வந்து அடுத்த நாள் அப்டேட் ஆகிடுது கூகுள் மேப்பில். பட் ஸ்டில் 2 மாதமாக அவங்க அப்டேட் பண்ணாமல் இருக்கிறாங்கன்றது ஸோ சேட். எனக்கு பெரிய சேட். தேவையில்லாமல் வந்து ரிட்டர்ன் போகிற மாதிரி ஆயிடுச்சு. லாவாசா சிட்டி வந்து ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் வேணால் ஆட் பண்ணுறேன் எந்த மாதிரி இருக்குன்றது. அப்படியே வந்து ஃபாரின் கண்ட்ரி அந்த லெவலில் அது இருந்திருக்கும். போய் வந்து நம்ம பார்த்துருந்துருக்கலாம். ஓகே, ரிட்டர்ன் போயிடலாம். ட்ரிப்பில் ஃபஸ்ட் டே முடிய போகும்போது இப்படி வந்து நான் வந்த இடம் வந்து லேண்ட்ஸ்லைட் ஆகி இப்படி க்ளோஸ் ஆனது. ஆக்சுவலாக எதிர்பார்த்தது மான்சூனில் நிறைய இதாகும், அந்த மாதிரி ரோட் க்ளோஸர்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான் நான் 1 month தாண்டி பிளான் போட்டது. எல்லோரும் வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் தான் வந்து மான்சூன் ரைட் பண்ணுவாங்க. நான் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த எண்ணில் பண்ணேன். நான் எதுக்காகனா மழையெல்லாம் வந்து லேண்ட்ஸ்லைட்லாம் கொஞ்சம் முடிஞ்சு கொஞ்சம் ரோடு ரெடி பண்ணிடுவாங்க அப்படின்ற பிளானில் தான் பண்ணேன். ரோட் எங்கேயுமே ரோட் க்ளோஸ் ஆகி இதாக கூட. சிக்கிம் ரைடு போனப்போ நான் நிறைய பிளேஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரெயின் லேண்ட்ஸ்லைடுன்னு பார்த்தீங்கன்னா என்னால் போக முடியாமல் போச்சு சிக்கிம் ரைடில். ஸோ அது மாதிரி ஆகக்கூடாது தான் அப்படி பிளான் பண்ணது. பட் பரவாயில்ல, அட்லீஸ்ட் 1 தான் அந்த மாதிரி ஆச்சுது. என்ன ரோட்டில் படுத்துருக்கு, சாதா தெருநாய மாதிரி படுத்து கிடக்கிறப்பல பைப்பில். ஸோ அந்த லாவாசா எப்படி இருக்குன்னா வந்துட்டு என்ன கண்ட்ரி சம்திங், இது ஒரு கண்ட்ரி பேர் பார்த்தாங்க மறந்துட்டேன். இட்டாலி. இட்டாலி கண்ட்ரியில் நம்ம போய் நின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் ஆர்கிடெக்சர் ஃபுல்லாக இட்டாலி பேஸில் இருக்கும். அங்கே போய் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி போட்டு நம்ம வந்து இன் இட்டாலி அப்படின்னு போட்டு வந்துடலாமா இருந்துச்சு. ஸ்போர்ட்டு விசா இல்லாமல் நான் இட்டாலி போயிட்டு வந்துடலாம்னு நினச்ச கனவு பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி வேலை உடச்சிட்டார். அப்படியே விசிட்டர்ஸ் அலவுட் இல்லைன்னு தான் போட்டிருக்கு. பட் ஆனால் வீக் டேஸ் தான். அப்படியே என்ன மட்டும் அலோவ் பண்ணி தான் நான் வாட்டரில் போயிட்டு வந்துருப்பேன். பட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி தான் ரூல்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, லோக்கல்ஸ் மட்டும் தான் அந்த ரோட்டில் போய்ட்டுனா. ஆல்ரெடி அவங்களே டெம்பரரி ரோடு போட்டிருப்பாங்க. விசிட்டர்ஸும் அலோவ் பண்ணி எல்லோரும் வந்து அந்த ரோடை நாஸ்தி பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு வெளியே உள்ள போக முடியாதுன்ட்டு தான் பிளாக் பண்ணியிருப்பாங்க.
சரி, நம்ம அடுத்த வருஷம் மான்சூன் ரைடு வரும்போது இந்த லாவாஸாக பார்த்துக்கலாம். என்ன மேட்டர்னா, இப்போ இது எப்படின்னு முதல்ல தெரிஞ்சிருந்தா எனக்கு ஒரு 1 டே வேஸ்ட்டாக இருக்காது. ஏன்னா நான் நேற்றே டேரெக்டாக வந்துட்டு சட்டாரா ரீச் பண்ணுற டைம் இருந்துச்சு எனக்கு. பிகாஸ் பூனேலேருந்து எனக்கு சட்டாரா வந்துட்டு ஒரு 3.5 hours உள்ளே தாங்க இருக்கும். ஸோ நேற்றே நான் வந்து பூனே வந்து ஈவினிங்கே ரீச் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 6:30-7 ரீச் பண்ணிட்டேன். அப்படியே ஓட்டிட்டு நான் போய் சட்டாரா போய் ரீச் பண்ணி வந்துருக்கலாம். ஏன்னா எனக்கு பூனேல வேறு வேலை எதுவுமே கிடையாது. சரி, ஒரு பிரேக்கை போட்டு இங்கே லாபாஸாக போயிட்டு வரலாம் அப்படின்னு திங்க் பண்ணது வேஸ்ட்டாக போயிடுச்சு. பிகாஸ் இப்போ நான் மறுபடியும் சட்டாரா ரீச் ஆகிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் ஆகிடும். ஸோ நேற்று நைட்டே ரீச் ஆகிருக்க வேண்டியது. 1 டே வந்து வேஸ்ட் தான். ஸோ ஓகே, பிளான் பண்ணுறீங்கன்னா பூனேலே விசாரிச்சிருங்க. ஏன்னா பூனேலேருந்து தான் நம்ம லவாசா வந்தாகணும். எக்ஸிட் ஆகிறதும் பூனே போய் தான் போயாகணும். ஸோ பூனே டு லவாசா ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு அங்கேயே விசாரிச்சிருங்க ரோடு ரெடி ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றது. ஏன்னா இப்போவே 2 மாதம் ஆகியுமே ரோடு ரெடி பண்ணல அவங்க. எப்போ ரெடி பண்ணுறாங்கன்ற ஐடியா இருக்காதுல்ல. அதனால் யாராச்சும் பிளான் பண்ணால் அப்படி பண்ணிங்க, ஒரு ஹாஃப் டே வேஸ்ட் ஆகாமல் தப்பிச்சிடலாம். ஹாஃப் டே வேஸ்ட்டுங்கிறத விட வந்த ரோடே மோசமான ரோடு. சரி ஓகே, ஒரு நல்ல ஒரு சிட்டி வியூ பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு அந்த ஒரு இதில் தான் அந்த ரோட்டில் அப்படியே வந்தது. சரி, ரோடு மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. பட் வந்தும் ப்ரோஜனம் இல்லாமல் திரும்ப ரிட்டன் போகிறேன். பிகாஸ் இப்போ அது அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் இந்த ரோட்டில் வர தேவை கிடையாது. நான் லாவாசாலேருந்து வேறு ரோடு வழியாக எக்ஸிட் ஆகிருப்பேன். அப்படி டேரெக்டாக வந்து டுவர்ட்ஸ் ஃபார்வர்டு அந்த பக்கமாக போயிருக்க ரூட் இருக்குது. பட் நம்மளை உள்ள அலோவே பண்ணல அப்படின்றப்போ நம்ம வந்த ரூட்லேயே தான் திரும்ப போயாகணும். பஸ் ஆக்சுவலாக நான் இன்றைக்கி தான் இந்த வாட்டி தான் நான் நோட் பண்ணுறேன். மகாராஷ்டிராவில் டோர்ஸ் ஃபுல்லாகவே ரைட் சைடில் இருக்கும். அதுவும் என்னென்னா அவ்வளோ பெரிய ஹைட்டில் டோர் வச்சுருப்பாங்க. சும்மா நினச்ச நேரத்துக்கு லெஃப்ட்டில் பாருங்களேன், அந்த டோர் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்றது. அதாவது சும்மா நினச்ச நேரத்தில் யாரும் வந்து கண்ட இடத்துல ஏறவும் முடியாது, கண்ட இடத்துல இறங்கவும் முடியாது. மீன்ஸ் அதோட ஸ்டாப்பிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, அதாவது பஸ் ஸ்டாப் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைட்டில் தான் இருக்கும். ஃப்ரண்டில் வந்து லெஃப்ட்டில் வந்து ஒரு டோர் இருக்குது. அந்த டோர் வழியாக மேபி இந்த மாதிரி வில்லேஜில் வரும்போது ஏறிக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிட்டிலலாம் போகிறதா இருந்தால் பஸ் வந்து ஸ்டாப் ஆகிற இடமே பார்த்திங்கன்னா வந்துட்டு கரெக்டாக அந்த 2 பக்கமே வந்து பஸ் வர மாதிரி அந்த பஸ் லைனில் இருக்கும். அந்த ஹைட்டில் நம்ம எப்படி மெட்ரோ ட்ரெயின்லாம் வந்து பார்த்தா கரெக்டாக பிளாட்ஃபார்மில் ட்ரெயின்லாம் வந்து நிற்கும் போது அந்த லெவல் சேமாக வருமோ அந்த மாதிரி பஸ் ஸ்டாப் இருக்கும். அது சேம் லெவலில் நிற்கும் போது தான் இறங்க முடியும். மற்றபடி இதில் எல்லாம் அந்த ரைட் சைடில் வந்து இறங்க முடியாது. லெஃப்ட் சைடு குட்டி இதில் வந்து இந்த வில்லேஜில் ஏறிக்கலாம். மற்றபடி சிட்டியில் பார்த்திங்கன்னா அதில் தான் வந்துட்டு இது பண்ணுறாங்க. நான் வரும்போதே பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் ஆகிற மாதிரி சென்டர் ஒரு லேன் போய்ட்டு இருந்துச்சு. என்னடா இங்கே லேன் போது இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு பெரிய கூட பார்த்துருந்தேன் நான். அப்புறம் தான் அதில் பைக்கு கார் வந்து அலௌட் இல்லைன்னு போட்டிருந்தாங்க. அது ஒன்லி வந்து பார்த்தா பஸ்ஸுக்கு மேபி ஸ்லோ வெஹிக்கிள் லாரியெல்லாம் அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில எனக்கு. பட் பைக்கு கார் அந்த லேன் அலௌட்லாம் போட்ட பட் நிறைய பேர் போனாங்க. அந்த லேன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போயிடலான்னு போயிட்டு இருந்தாங்க. பட் நான் வந்து லெஃப்ட் லேனில் சிக்னல் நின்று தான் வந்துட்டு இருந்தேன். அடுத்து சட்டாராவில் என்ன பாயிண்ட் போட்டிருக்கேன்னா காஸ் பிளாட்டியூ. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்லலாம், ரொம்ப பெரிய ட்ரக் அப்படிலாம் கிடையாது. லாங்லேயே பார்க்கலாம், இல்லை கொஞ்சம் நடந்து உள்ள போய் பார்க்கலாம், அந்த மாதிரி பிளேஸ் தான். அது வந்து இப்போ சீசன், கரண்ட்லி சீசன். அது ஆக்சுவலாக வந்து அங்கே வந்து ஒரு பூக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக பயங்கரமாக இருக்கும். அது வந்து இப்போ தான் சீசன் அப்படின்ட்டு. அதனால் சட்டாராவிலேருந்து ஆக்சுவலாக உள்ளே தான் போகணும். அது இன்னும் எனக்கு அந்த மேப் டைமிங்கை பார்த்தோன்னா வந்து 5:45 மணி காட்டுது ரீச்சிங் டைமு. ஸோ அது எக்ஸாக்டாக நம்ம ஓப்பனில் பார்க்குற ஸ்பேஸாக இல்லை வந்து உள்ளே போகணுமான்றது தெரில. கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருந்தால் 5:45 அந்த இடத்த ரீச் பண்ணிட்டு நான் போகிறது வேஸ்ட் ஆக்சுவலாக. அதுக்கு பேசாமல் சட்டாராவில் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையிலே போயிடுவேன். போகிற டைம் பொறுத்து யார்ட்டாச்சும் விசாரிக்கணும். சட்டாராவில் போயிட்டு இப்போ போனால் வந்து அது ஒர்த்தா இல்லை காலைல தான் போகணுமா விசாரிச்சுட்டு, இல்லை இப்போ போனால் கூட பார்க்கலான்னு சொன்னாங்கன்னா ஸோ அந்த காஸ் பிளாட்டிவ் பார்த்துட்டு வந்து எகைன், ஏன்னா எப்படி பார்த்தாலும் சட்டாராலேருந்து உள்ளே போயிட்டு திரும்ப சட்டாரா வர மாதிரி தான் இருக்கும். போயிட்டு ரிட்டன் சட்டாரா வந்துடலாம். ஃப்ரெண்டில் ஒரு டெம்போவில் போட்டு போகிறதா இருக்குது. அதை கெட்ட கூட செய்யலை, ஒரு இண்டிகேஷன் கூட எதுவும் வைக்கல. எவனாச்சும் கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தால் கூட வந்து இடித்தானா மூக்கில் அப்படி 2 புலந்து தலை புலந்துக்கும். அப்படி இருங்க ஃபஸ்ட்டு. அதாவது போலீஸ்க்காக பயப்பட மாட்டாங்க, அந்த டிரைவருக்கே ஒரு மனசாட்சி இருக்குங்களா. அட்லீஸ்ட் எவனா வந்து இடிச்சா நான் என்ன பண்ணுவான், ஆனால் தெரியாது கண்டிப்பாக அது எவ்வளோ டிஸ்டன் வெளியே இருக்குன்றது. நார்மலாக பண்ணுவாங்கள்ல, ஒரு கலரில் ஏதாச்சும் துணியை கட்டுறதோ அந்த மாதிரி பண்ணால் கூட அட்லீஸ்ட் வந்து தெரியும் ஏதோ இருக்குது அப்படின்றத கொஞ்சம் உஷாராக இருவாங்க. அதுவும் என்ன ஹைவேல கூட இல்லைங்க, சிட்டிக்குள்ளே
3 ஆல்மோஸ்ட் எக்ஸிட் ஆக போகிறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக அந்த டிராஃபிக்லேயே ஓடிட்டுருக்கேன். இன்னும் 2.5 மணி நேரம் காட்டுது. ஸ்பாட் அப்படியே ஞாபகத்து வருதுங்க. நான் ராஜஸ்தான் ரைடு போயிட்டு வரும்போது ரிட்டர்ன் வரும்போது இதே இடத்துல ஸ்டாப் பண்ணேங்க. நைட்டு இதே டீ கடையில் டீ குடித்தேன். அதே பாயிண்ட். சரி, ஞாபகார்த்தமாக இங்கேயே ஒரு டீ குடிச்சிடலாம். என்ன முழு லாரியை கொண்டு உள்ள கவுத்தி போட்டிருக்காரு தலைவர். நல்ல ஒரு மழை வரப்போகுதுங்க. செம்மையாக அடிய போகுது. ஸோ அங்கே டீ கடையிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் அடித்தேன். அரைவல் டைம் வந்து லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து இந்த காஸ்ட் பிளாட்டி வந்து நாளைக்கு போகிறப்படான் தான். ஸோ ஜஸ்ட் ஒரு ஹோட்டலில் வந்து ஆன்லைனில் வேறு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி 1000 ருபீஸுக்கு வந்துட்டு பேசி வச்சுருக்கு. ஸோ அங்கே தான் நீ போய் ஸ்டே பண்ணணும். பெட்ரோல் பங்க் ஸ்டே வந்து ஏன்னா என்னோடய கால் கண்டிஷனுக்கு எனக்கு ப்ராப்பராக வந்து ஒரு ஹோட்டல் வேணும். ஆனால் காலில் நீட்டாக வாஷ் பண்ணி திரும்ப அடுத்து நான் வந்து மறுபடியும் ஆயின்மெண்ட் போட்டு மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இப்போவே நான் போட்டிருக்கிறது ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் தான். காற்றே உள்ளே போகாதனால ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு உள்ளே எப்படியோ ஃபீல் ஆகுது. உள்ளே விரல் இருக்குதா, என்ன லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது எனக்கு. அதனால் கண்டிப்பாக ரூம் எடுத்து ஆகணும். அட்லீஸ்ட் இன்றைக்கி ஒரு நாளாச்சும் எடுத்தாகணும். நாளைக்கு முடிஞ்சால் பெல்காவி போகும்போது ரூம் அவாய்ட் பண்ண பார்க்கலாம். சட்டர் ரீச் ஆகிடுச்சுங்க. மணி இப்போவே 6 ஆகிடுச்சு. ஸோ அந்த சொன்ன மாதிரி அந்த பிளாட்டியூலாம் இன்றைக்கி போக முடியாது. இங்கேயே பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பேசினேன். அது ஆக்சுவலாக கால் பண்ணி பேசினப்போ வந்து 1000 ருபீஸ் பார்த்தீங்கன்னா ரூம் அப்படின்ட்டு வந்துட்டு நார்மல் ஆசைப்பட்டு வந்து ரொம்ப ரூம் வெளியே பார்க்குறதுக்கு பயங்கரம் பெருசாக இருக்குங்க. அதாவது பெருசாக இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பாருங்கள், லாட்டு இவ்வளோ பெருசு இருக்குது. வண்டி இந்த பக்கம் சைடில் விட்டுருக்கேன். ரோட்டில் அங்கேயே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இந்த ரோட்லாம் ரோட விட்டு வெளியே ஸ்பேஸ் இருக்குது. இது காரில் நிற்கிறது இல்லைங்க, கீழே தான் விட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து டே வந்து ட்ரிப்பிலே இன்றைக்கி கொஞ்சம் வந்து சுமாரான ரொம்ப டேயாக போயிடுச்சு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ். என் பிளானில் கிடையாத பிளேஸ் தான். பட் ஆனால் ஸ்டில் வந்து ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ் தான் இங்கே. ஸோ நாளைக்கு அங்கே தான் போகிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 பிளேஸ் வந்து பார்க்க வேண்டியிருக்குது. அதாவது சர்ச் பண்ணி பார்க்கணும், பக்கத்தில் யாராவது பார்க்குற மாதிரி இருக்குது. மீன்ஸ் விதின் ஷார்ட் டிஸ்டன்ஸ், ரொம்ப ட்ரெக்கிங்லாம் இல்லாமல் அந்த மாதிரி. அவ்வளோதான். இன்றைக்கி என் vlog முடிஞ்சு. ஸோ ஸ்டே வந்து இன்றைக்கி நான் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1000 ருபீஸ் ஆச்சுது. அது போக வந்துட்டு ஃபுட்டு எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஓவரால் நைட் சாப்பிட்றது சேர்த்தா கூட பார்த்தீங்கன்னா ஒரு 180 ருபீஸ் அதுக்குள்ளே வந்து நீ முடிஞ்சிடும். ஆனால் மார்னிங் சாப்பிடல, ஆஃப்டர்நூன் சேர்த்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிட்டது தான். நைட்டு சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா 180 ருபீஸ் அவ்வளோதான். தென் பெட்ரோல் நீங்கள் எதுவும் போடவே இல்லை. நேற்று பெட்ரோல் இல்லை, அல்வா பெட்ரோல் காலி ஆச்சு. ஸோ நாளைக்கு தான் பெட்ரோல் போட வேண்டியிருக்குது. இன்றைக்கி பெட்ரோல் எதுவும் போடல. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான எக்ஸ்பென்ஸ். நம்ம டே 14 vlogல பார்க்கலாம். டே 13 கொஞ்சம் முக்கியமாக போயிடுச்சு. எனக்கே வருத்தமாக இருக்குது முக்கியமாக போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய், see you.